அடுத்து பொலேரோ. இதோடைய மாடல்ஸ்லாம் சொல்கிறேன், நீங்கள் தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா யோசிக்காமல் வந்து எடுத்துருங்க. இங்கே அப்படின்னா 2009ங்க, சிங்கிள் ஓனர், 1,20,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. எஸ்எல்எக்ஸ் வேரியண்ட்டு, டீசல். விலையை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த காரை சுற்றி பார்க்கலாம் வாங்க. என்னங்க பொலேரோ அவ்வளோ பேர் கேட்டிருந்தீங்க, உங்களுக்காக அவுட்லுக் TN 68 ரெஜிஸ்ட்ரேஷனு. அப்படியே நான் கார் வந்து நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணி விட நீங்கள் பார்த்துங்க. சில முக்கியமான இன்ஃபர்மேஷன்லாம் கரெக்டாக நான் கொடுத்துட்றேன். ஆனால் காருடைய குவாலிட்டி அட்டகாசமாக இருக்குது. நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். சரி, இதில் நம்ம காரில் ஃபஸ்ட்டு என்ன ஒன்றா, ஃபஸ்ட்டு அவுட்லுக் பார்ப்போங்களா. அவுட்லுக்கில் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா இருக்குங்க. ஸோ பெரிய லெவலில் கிராச்சஸ் இல்லை, டென்ட்டும் பெருசாக இல்லைங்க. ஸோ டயர் பேண்ட்டு 90%, ஒரு புது டயர் பேண்ட் கண்டிஷனில் 90%, புது 90% சொல்லலாம். பேக்கில் கம்மியாக தாங்க இருக்குது, ஒரு 25 சொல்லலாங்க. அப்படியே இன்டீரியருக்குள்ள போனோம்னா, இன்டீரியருக்குள்ள இந்த டோர் பேடிங்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது, எந்த குறையும் சொல்ல முடியாது. சீட் கவர்ஸோடைய ஸ்பாஞ்சிங் பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்குது. 4 விண்டோவும் பவர் விண்டோங்க. சீட்டு அட்டகாசங்க, சிங்கிள் ஓனர் தாங்க. அட்ரா சக்க இங்கே பாருங்கள், அந்த ஸ்பாஞ்சோட கட் ஆகலைங்க. இல்லாட்டி இதெல்லாம் தெரியும், நல்லா கட் ஆகிரும், இப்படி ஒடிஞ்சிடும் பொலேரோவில். ஸோ டேஷ்போர்ட்லேயும் நல்ல ஒரு பக்தி மயமான ஏதோ ஸ்டிக்கர்ஸ்லாம் வச்சுருந்தாங்க, அதை எடுத்துட்டாங்க. ஏசி விண்ட்டு அதிகமாக, ஏசி ஓகே, ஏசி நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க, குவாலிட்டியாக இருக்குது. டேஷ்போர்டுடைய குவாலிட்டி ஓகே. ஏசி விண்ட்டு ஓகே. 5 ஸ்பீட் மேனுவல் கியரு. அப்படியே இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை பாருங்கள். யூசேஜ் இந்த இதில் மட்டும்தாங்க யூசேஜ் தெரியுது. ஆனால் இது சிங்கிள் ஹேண்டுன்னு நான் கண்டுபிடிச்சி கரெக்டாக சொல்கிறேன்னான்னு தெரியல எனக்கு. ஆனால் பார்க்க சிங்கிள் ஹேண்ட் யூஸ் மாதிரி தான் தெரியுது. இருங்க, சிங்கிள் ஹேண்டு யூஸ்னால் அந்த சீட்டை மட்டும் பார்த்தா தெரிஞ்சிடும். கரெக்ட். இந்த சைடில் நல்லா ஒரு ரொம்ப அதிகமாக ஏறி இறங்குனது இருக்குது. இந்த சைடில் அதிகமாக ஏறி இறங்குனது தெரியலை. பட் இதுக்கும் இருக்குது, இந்த இதில் இருக்குது. அடுத்தது பேக்லையும் ஸ்பான்ஸு நார்மலான யூசேஜில். சீட் கோர்ஸ் உள்ளே போட்டு அப்பல்ஸருடைய குவாலிட்டி, அப்பல்ஸ் எல்லாம் நல்லா இருக்குங்க. மியூசிக் சிஸ்டத்தோடு நல்லா இருக்குது. பேட்ரி வந்து அங்கிட்டு போக முடியல, இருந்தாலும் உங்களுக்கு இதுக்குள்ளே காட்டிடுறேன். நிச்சயமாக டிரைவர் சீட்டு நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க, அந்த கிலோமீட்டருக்கான யூசேஜ் இருக்குது. மற்றபடி நார்மலாக யூஸ் பண்ணியிருக்காங்க. எஸ்எல்எக்ஸு டர்போ, சரிங்களா. இந்த சைடில் பேக்கில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு அடி, பின்னாடி கொண்டு ரிவர்ஸ் எடுக்கல, அது கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். பட் நம்பர் பிளேட்டில் மற்றபடி பாடியில் பார்த்தீங்கன்னா, பாடியில் எந்த ஒரு பெரிய மேஜர் இதெல்லாம் தெரியலைங்க. டயர் பேண்ட் இது புது டயர் பேண்ட் கண்டிஷன் இருக்குங்க. அப்படியே இந்த சைட்லையும் பாருங்கள். நான் உங்களுக்காக இந்த வண்டியை கீழேயும் காமிச்சிறேன், சேசஸையும் காமிச்சிறேன். சேசஸையும் பார்த்துக்கோங்க. ஏன்னா பொலேரோலாம் நிறைய பேர் கேட்பீங்க, உங்களுடைய எண்ணத்தை பூர்த்தி செய்கிற விதமாக சேசஸ்லாம் நல்லாயிருக்கு. எடிட் பண்ணலாம் தான் தெரியும் எனக்கு. சரி, இந்த வியூலையும் பார்த்துருங்க. நல்லா பம்பர் வச்சுருக்காங்க, பம்பருடைய குவாலிட்டி நல்லாயிருக்கு. அப்படியே சைடில் பாருங்கள். நான் கேமரா முடிஞ்ச அளவுக்கு கிட்ட கொண்டு போய் காட்டுறேன். இதில் எதுவும் தெரியுதான் பாருங்கள், எனக்கு ஒன்றும் தெரியல. சைலன்சரிங்க பார்க்க பலபலாம் தெரியுது. முடிஞ்ச அளவுக்கு நல்லா ஓகேங்க. எனக்கு இங்கேருந்து பார்க்க ஒன்றும் பெருசாக தெரியலை. பட் இந்த சைடில் நல்லா வெயில், ஒன் சைடு வெயில் அடிச்சிருக்கும் போலங்க, ரொம்ப வெயிலே தான் நின்றுருக்கும் போல். மற்றபடி வேறு இதுதாங்க, பம்பர்ஸ் இல்லைன்னா ஒன்றும் இல்லைங்க. 4 டோரை ஓப்பன் பண்ணி காமிச்சேன். இங்கே இருங்க, நல்லா குவாலிட்டியாக இங்கே வரும். அப்படி போட்டோம் டோர்லாம் சும்மா தாங்க, எப்போவுமே இப்போ ஆச்சுன்னா ஓப்பன் பண்ணுவோம். அவங்களுடைய இப்போ வரையிலே பிச்சுக்கிட்டு வருது. ஓகே, இந்த சைட்லையும் பாருங்கள், பார்த்துருவோம். எல்லாமே ஓகேங்க, நல்லா இருக்கு. சரிங்க. இந்த வண்டியில் பொதுவாக மைனஸ் எப்பா இவ்வளோ புகழ்றல்ல, இந்த வண்டியில் எதுவுமே குறை இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. கண்டிப்பாக குறை இருக்குங்க. 2009 மாடலு, குறை இல்லாமல் இருக்குமா? ஆனால் அந்த குறை அதுக்கான ஏற்றுக்கிடக்கூடிய தன்மையில் தான் இருக்குது. என்னென்ன குறைன்னா இங்கே பாருங்கள், இந்த பொலேரோவில் இந்த இடத்துல பொதுவாக சின்ன ரஸ்ட்டு வரும்.
இந்த ரஸ்ட் இருக்குது. பட் இந்த ரஸ்ட் இருந்தாலும் அந்த பீடிங் கரெக்டாக விலகிருச்சு, அதனால தான் அது அந்த ரஸ்ட்டு உருவாகிருக்கு. மற்றபடி அவுட்லுக்கு எனக்கு பார்க்க ரொம்ப குவாலிட்டியாக இருக்குங்க. இது கூட இல்லைன்னா அதுதான் சிரமம், அதுதான் யோசிக்கணும். ஒரிஜினாலிட்டியாக நிப்பாட்டியிருக்காங்க. ஸோ பொலேரோ 2009 சிங்கிள் ஓனர். கிலோ எவ்வளோ ஓடிச்சு? கிலோ 1,20,000 கிலோமீட்டர் தான் ஓடிருக்கு. 2009 1,20,000 ரொம்ப லோ கிலோமீட்ரு. 2009க்கு லோ கிலோமீட்ரு. ஸோ விலை எவ்வளோ கேட்குறாங்கன்னா 4,50,000 விலை கேட்குறாங்க. நெகோசியபிள் ரேட்டு தான். கண்டிப்பாக பொலேரோ ஒரு குவாலிட்டியான வெஹிக்கிள் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா 4,50,000 கண்டிப்பாக நேரில் வாங்க, ஓரளவுக்கு இப்போ அனுசரித்து கொடுப்பாங்க. ரொம்ப பெருசாக எதிர்பார்க்க முடியாது. இந்த குவாலிட்டி வெஹிக்கிள் சிங்கிள் ஓனர் கார் எடுக்க முடியுமானா எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு இல்லை. உங்களுடைய வீடியோஸில் வந்திருக்குது எனக்கு பெருமையாக நான் ஃபீல் பண்ணுறேன். உங்களுக்கு கார் வேணும் அப்படின்னா காண்டாக்ட் பண்ணிட்டு நேரில் விசிட் பண்ணி பாருங்கள். நம்ம தஞ்சாவூர் அஸ்வின் கார்ஸில் ஓரியண்டல் டவரில் நிற்கிது. எனக்கு தெரிஞ்சு பொலேரோலாம் விட்டுற வேணாம்னு நினைப்பேன். 4,50,000 ஒரு ரேட்டுக்கு வருவாங்க. வாங்க உட்காந்து நெகோசியேட் பண்ணுங்கள். சப்போஸ் இன்னும் குறைக்கலையா என் பேரை சொல்லுங்கள், வெற்றி சொல்லின்னு சொல்லி பேசி பாருங்கள். வாங்க நம்ம அடுத்த காரங்களை பார்க்கலாம். நம்ம இப்போ பார்க்க போகிறது மாருதி சுசுகியில் சியாஸுங்க, டீசல் VDI ப்ளஸ். VDIயில் என்ன ப்ளஸ்ன்னு தெரியல. VDI டீசல் வேரியண்ட்டுங்க. 70,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. 2 ஓனர். ஸோ இந்த காரையை நம்ம சுற்றி பார்த்துடலாம் வாங்க. அவுட்லுக் பார்க்க இது வந்து நம்ம மாவட்டம் தஞ்சாவூரில் புதுக்கோட்டை மாவட்டம். நம்மளுக்கு தஞ்சாவூர் மாவட்டம், புதுக்கோட்டை மாவட்டம், திருச்சி மாவட்டம் இதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறது சொந்த ஊர் மண். ராமநாதபுரம் மாவட்டமும் சொந்த ஊர் மண். நாங்கள் நம்மளுக்கு பக்கம். சிவகங்கை மாவட்டமும் சொந்த ஊர் மண் தான். பெருமைப்படுத்தி சொல்லணும்லங்க. நம்ம மாவட்டம்னால அது ஒரு அந்த TN 55ன்னு பார்த்தாலே அந்த நம்பர் பார்த்தாலே அந்த வண்டி அழகாக தெரியும் எனக்குலாம். உங்களுக்கு எப்படி தெரியும் தெரியல. உங்கள் ஊர் சார்ந்த ஒரு எந்த ஒரு ரிலேட்டடான ஒரு எப்படி சொல்ற ரிலேட்டடான அடையாளங்கள் எதுவாக இருந்தாலுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப அழகாக தெரியும். டபுள் ஏர் பேக் சொன்னால் குவாலிட்டியாக இருக்குங்க. 5 ஸ்பீடு தான், ஆனால் நல்ல குவாலிட்டியாக இருக்குது. குரூஸ் கண்ட்ரோல்ஸ் இல்லை, ஏன் வாய்ஸ் காலிங் இருக்குது, வேல்யூம் ப்ளஸ் பட்டன் இருக்குது. மற்றபடி உங்களுக்கு 4 விண்டோ பவர் விண்டோ இருக்குது. சென்ட்ரல் லாக் வந்துட்டு டேஷ்போர்டுடைய குவாலிட்டி, டேஷ்போர்டுங்கிற ஹேம்ரெஸ்டோடைய குவாலிட்டியெல்லாம் பார்க்கல க்ளீன் பண்ண மாதிரிலாம் தெரியலைங்க. நான் பேசிக்கவே ஒரிஜினலாக இருக்குங்க. அப்புறம் இந்த உட் ஃபினிஷிங்கு, சியாஸு, டபுள் ஏர் பேக்கு, மியூசிக் சிஸ்டம் இதெல்லாம் நல்லா இருக்குங்க. சியாஸ்லாம் சொல்லவே வேணாம், அடிச்சுக்கிற முடியாது. ஐயோ கண்ணை என்ன நிற்க மாட்டேங்கிறாரே தலைவா, சும்மா சத்தை ஆட்டி விட்டேன் கொஞ்சம். அப்புறமேட்டு பேக் வியூ போயிடுவோம். மேலே இந்த லைட்லாம் நல்லாயிருக்கு. பேக் வியூவும் உங்களுக்கு ரியர் ஏசி விண்டு, அந்த ஒரு செல்ஃபோன் ஹோல்டரு இது பார்க்க நல்லா இருக்கு. சியாஸ் பயணங்களை அழகாக்கணும்னு பயணங்கள் அழகாக தெரியணும் அப்படின்னா கார் பயணங்கள் நல்லா இருக்கும். சொகுசா என்ன சொல்கிறதுக்கு, எனக்கு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அதெல்லாம் சொல்கிறதுக்கு இல்லைங்கிற மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்குது, குவாலிட்டி இருக்குது, நல்லா இருக்குது. சியாஸ் வந்து கண்டிப்பாக செடன் டைப்பு தேடுறீங்க அப்படின்னா நீங்கள் யோசிக்க வேணாங்க. இதெல்லாம் பாருங்கள் நல்லா. நான் உங்களுக்கு அப்படியே வீடியோ வந்து எதுக்கு ஸ்லோவாக காட்டுறேன்னா சப்போஸ் உங்கள் கண்ணுக்கு உங்கள் கண் பார்வைக்கு எதுவும் தெரியுதா அப்படின்னு காட்டுறீங்கன்னா இது வந்து ஸ்மார்ட் ஹைப்ரிட்டுங்க. SHVSன்னு போட்டிருக்கு. ஸ்மார்ட் ஹைப்ரிட்டு. டயர் பாயிண்ட் தான் உங்களுக்கு சொல்லலை. டயர் பாயிண்ட் பார்த்துருவோம். இங்கிட்ட டயர் பாயிண்ட் தெரியலை, பட் இருந்தாலும் ஒரு 30% சொல்லலாம். ஃப்ரண்டில் டயர் பாயிண்ட்டு இதில் ஒரு 45% சொல்லலாம். அந்த சைட்லேயும் போயிடுவோம். ஆமாம் 45%, அது ஒரு 30% சொல்லலாம். சியாஸ் செடன் டைப்பில் தேடுறீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இது ஒரு அற்புதமான வெஹிக்கிள். VDI டீசல் 2017 மாடல் 2 ஓனர் 70,000 கிலோமீட்டர் ஓடின வண்டிக்கு டீசல் வேரியண்ட்டுக்கு எவ்வளோ கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஹைப்ரிட் வேரியண்ட்டுக்கு 7 லட்ச ரூபா கேட்குறாங்க. நெகோசியபிள் ரேட் தான். 2017 வாங்க வண்டியை ஓட்டி பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். டீசல் வேரியண்ட்டு உங்கள் மனசுக்கும் பிடிக்கும். இந்த கார் உங்களுடைய கனவு வெஹிக்கிளோட இருக்கலாங்க. கண்டிப்பாக வந்து ஓட்டி பாருங்கள். ஓட்டி பார்த்தா தான் ஒரு வெஹிக்கிளுடைய உண்மையான அந்த ஒரு அனுபவம் கிடைக்கும். கார் சம்மந்தமாக நீங்கள் வீடியோ பார்த்துட்டிங்கன்னா வீடியோ மட்டும் நீங்கள் பார்க்க போகிறதில்ல, நிறைய உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொட்டி கிடக்கு. ஸோ எனக்கிட்ட இருக்க கருத்துக்களையும் மற்ற கருத்துக்களையும் ஒத்து பார்த்து இந்த காரை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்க, இந்த கார்களுடைய இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த கார்களுடைய எக்ஸ்டீரியர் ஃபுல் வீடியோவும் நம்மளுடைய சேனலில் தனித்தனியாகவும் வரும், பாருங்கள்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா பெரிய லைக் பண்ணி என்னுடைய இந்த சின்ன இதயத்துக்கு என்கரேஜ் பண்ணுங்கள். உங்களுடைய கனவு வெஹிக்கிளை சொந்தம் கொண்டாட நான் தமிழ்நாடு ஃபுல்லாக பயணிக்க காத்துக்கிட்டு இருக்கேன். உங்களுடைய ஆதரவு என்னென்னா என்னுடைய சேனலில் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுற விதமாக உங்களுடைய ஆதரவு மூலமாக நல்ல கார்களை தேடி பயணிக்கிறதும் குறைந்த விலைகளில் கார் வாங்கி கொடுக்குற என்னுடைய கனவையும் நிறைவேற்றுறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு பாலமாக இருக்குங்க. ஸோ நம்மளுடைய சேனலை 4 பேருக்கு ஷேர் பண்ணுற மூலமாக நம்மளுடைய குரோத்துக்கு உங்களுடைய பங்களிப்பாக இருக்கட்டுங்க. இந்த வீடியோக்கு பெரிய லைக் பண்ணி என்னுடைய சின்ன இதயத்துக்கு என்கரேஜ் பண்ணுவீங்க நம்புகிறேன். இன்னொரு கார் இன்னொரு வீட்டில் சந்திக்கலாம். பை பை, தேங்க்யூ.